வெல்கம் டு மை சேனல் CS கான்செப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஒரு நம்பருக்கு எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு முன்னாடி நமக்கு ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி C++ ப்ரோக்ராமிங்கில் ஃபேக்டோரியலோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லாஜிக் மட்டும் நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம் எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ இங்கே நம் அப்படின்ற வேரியபிளில் 5 அப்படின்ற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்பர், இந்த 5 அப்படின்ற நம்பருக்கு தான் நான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபைன். அடுத்தது நமக்கு இன்னொரு வேரியபிள் தேவைப்படும், ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஃபேக்டோரியல் வேரியபிளில் நான் 1 அப்படின்ற வேல்யூ இனிஷியலாக ஸ்டோர் பண்ணுறேன். இந்த வேரியபிளில் தான் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, இப்போ இஃப்பில் நம் லெஸ் தேன் 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற, அதாவது நம்ம எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பர் 0 விட லெஸ்ஸா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ 0 விட லெஸ்னால் என்னவாக இருக்கும்? ஆப்வியஸ்லி நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வரும் இல்லையா? -1 -2. ஸோ நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபேக்டோரியல் கிடையாது. ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சப்போஸ் -1 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கே செக் பண்ணும் போது 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரிண்டில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவுட்புட்டில் வரும். ஃபேக்டோரியல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், விச் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஃபேக்டோரியல் கிடையாது. பட் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் நம்பர் தான். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட் எலிஃபில் என்ன இருக்குது? நம் ஈக்குவல் டு 0 print factorial of 0 is 1. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம இங்கே 0 கொடுத்துருந்தோம், 0 அப்படின்ற நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது அவுட்புட்டில் வரும். என்ன கொடுத்துருக்கோம்? ஃபேக்டோரியல் ஆஃப் 0 is 1. அதாவது 0 ஃபேக்டோரியலோட ரிசல்ட் 1 தான். அது அப்படியே நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது 0 கிடையாது, 5 அப்படின்ற நம்பர். ஸோ இந்த கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபைனலாக நமக்கு எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்ஸ் பார்ட்டில் ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் I in range 1, num plus 1. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்ட்டு I. ஸோ இனிஷியலாக ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 நமக்கு தெரியும். அப்போது 1 இன்ட்டு ஐயோட இனிஷியல் வேல்யூ 1. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். மறுபடியும் நமக்கு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 தான். இங்கே நமக்கு கிடச்சிருக்கிற ரிசல்ட் தான் ஃபேக்டோரியல் 1. ஐயோட வேல்யூ 2. ஸோ 1 இன்ட்டு 2 2. ஸோ அகெயின் இது ஃபேக்டோரியலோட நியூ வேல்யூ. அப்போது 2 இன்ட்டு ஐயோட நியூ வேல்யூ 3. ஸோ 2 3s are 6. அகெயின் 6 அப்படின்றது ஃபேக்டோரியலோட வேல்யூ. ஸோ 6 இன்ட்டு ஐயோட வேல்யூ நமக்கு 4. ஸோ 6 4s are 24. அகெயின் இது ஃபேக்டோரியலோட வேல்யூ. ஸோ 24 இன்ட்டு 5. ஃபைனல் வேல்யூ வில் பி 120. ஸோ 5ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அப்போது ஃபேக்டோரியலோட வேல்யூ நமக்கு 120. ஸோ ஃபைனல் அவுட்புட் நமக்கு 120 அப்படின்றது தெரியும். எப்படி பிரிண்ட் ஆகும்னா, இங்கே பிரிண்டில் பாருங்கள், த ஃபேக்டோரியல் ஆஃப், ஸோ அது அப்படியே வரும், த ஃபேக்டோரியல் ஆஃப் நம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ 5 இஸ் ஃபேக்டோரியலோட ஃபைனல் வேல்யூ 120. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் CS கான்செப்ட்ஸ்.